10 வீடியோஸ் மேலே போட்டேன், சுத்தமாக வியூஸ் வரல. எனக்குலாம் அது செட் ஆகாது ப்ரோ. 10 வீடியோ. மிஸ்டர் பீஸ் தெரியுமா, ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 455 வீடியோ போட்டிருக்காப்ல. தம்பி 35-40 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலதான் நல்ல ரிஸ்க் எடுக்க முடியாது. இந்த ஃப்ரைட் சிக்கன்லாம் விற்கக்கூடிய KFC பிராண்ட் இருக்குல்ல, இதை 62 வயசுல கொலாஜனல் சென்டர் ஸ்டார்ட் பண்ணிருக்காப்ல. 35-40 வயசு ஆயிடுச்சு. அட போ தம்பி, என்கிட்ட இந்த குடும்ப சொத்தெல்லாம் கிடையாது பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு. நைக்கி பிராண்ட் தெரியுமா, வெறும் $40 ஸ்டார்ட் பண்ண பிராண்ட் அது. ப்ரோ என்னெல்லாம் எங்க வீட்லயே நம்ப மாட்டாங்க, மத்தவங்க எப்படி என் ஐடியாஸை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க? நீ ஒன்னு நம்பலன்னு சொல்லு. வால்ட் டிஸ்னி கேள்விப்பட்டிருக்கியா? அந்த ஐடியாவை 301 வாட்டி பிட்ச் பண்ணிருக்காரு, எல்லா வாட்டியும் ரிஜெக்ட் தான் பண்ணிருக்காங்க. 302வது வாட்டி தான் அதை அக்செப்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிராண்டா க்ரோ இருக்கு. அவருக்கு அந்த ஐடியா மேல நம்பிக்கை இருக்க போய் தான் 301 வாட்டி ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறமும் 302வது அட்டெம்ப்ட் பண்ணிருக்காரு. ப்ரோ இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. நான் ரொம்ப சின்ன பையன் ப்ரோ, என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. நல்லா உட்காந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் குறையில இந்த ஃபேஸ்புக்கை 19 வயசுல மார்க் ஜக்கர்பர்க் ஸ்டார்ட் பண்றாப்ல. ப்ரோ நான் ஒன்றும் பெருசா படிக்கலாம் இல்லை, நீ நினைக்கிற மாதிரி ஸ்மார்ட்லாம் கிடையாது. வெர்ஜின் ஏர்லைன்ஸோட ஃபவுண்டர் ரிச்சர்ட் பிரான்சன் 16 வயசுல ஸ்கூல் டிராப் அவுட், அவரோட ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ப்ரோ என்ன ப்ரோ எதை சொன்னாலும் கேட்டு போடுற? நான் ஒன்னும் கேட்டு போடல, நீ தான் ஜெயிக்காம இருக்கிறதுக்கான காரணங்களை உனக்குள்ள தேடிக்கிட்டு இருக்க. வேற வழி இல்ல, ஜெயிச்சே ஆகணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், இந்த எந்த காரணமும் உனக்கு கண்ணுக்கு தெரியாது, இறங்கி வேலை செய்ய ஆரம்பிப்ப. வேலையை பாரு.